அனைவருக்கும் வணக்கம். கும்பராசிக்காரங்களுக்கு இனிமே வரக்கூடிய நாட்களில் இந்த மாதிரியான பலன்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு நடந்தே தீரும் அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக இதையெல்லாம் கும்பராசிக்காரங்க சந்தித்தே தீரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி என்னென்ன பலன்கள்லாம் கும்பராசிக்காரர்களுக்கு சொல்லப்படுகிறது அப்படிங்கிறத நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போது வருடம் தொடங்கி சாதாரணமாக போயிட்டுருக்கு. ஆனால் கும்பராசிக்காரங்களுக்கு இந்த ஜனவரி மாதத்துக்கு மேலே என்ன மாதிரியான பலன்கள்லாம் இருக்க போகுது அப்படின்னு பார்த்தா, கடினமான வேலையை கூட உழைப்பின் மூலமாக செய்து முடிக்கக்கூடிய திறன் கொண்டவங்க இந்த கும்பராசிக்காரங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். அவர்களுக்கு சனியை ராசிநாதனாக கொண்டவங்க. இதனால் இன்னும் என்னென்ன பலன்கள் அப்படின்னு இந்த வீடியோவில் தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் கும்பராசிக்காரர்கள் அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. அதோடு 12 ராசியில் நீங்கள் என்ன ராசி அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க. இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய உங்களுக்கு பிடித்த கடவுள் யார் என்பதை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க. நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது, கஷ்டம் இருக்குது, என்னால் இதிலேருந்து மீண்டே வர முடியல அப்படின்னுலாம் சொல்லி ரொம்ப வருத்தப்படுறீங்களா? இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும். எந்த கடினமான வேலையாக இருந்தாலும் உழைப்பின் மூலமாக செய்து முடிக்கக்கூடியவங்க கும்பராசிக்காரங்க அப்படின்னு சொல்கிறாங்க. குறிப்பாக இந்த ஆண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக தீமை இருக்கும் அப்படின்னு சொன்னாலும் பாதிப்புகள் உங்களுக்கு பெரிதாக இருக்காது. சில நன்மைகள் சிறப்பாக உண்டாகுவதற்கான வாய்ப்பு உங்களுக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. இது மட்டும் இல்லாமல் இன்னும் என்ன பலன் அப்படின்னு பார்க்கும்போது, பொதுவாகவே உங்களுக்கு பயணத்தை நீங்கள் தவிர்க்கிறது நல்லது அப்படின்னும், உடல் நலம் பாதிக்கப்படலாம். இதனால் குடும்ப நலம் பாதிக்காமல் இருக்க வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமாக இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கணும். நன்மைகளும் அதிகமாக உண்டு, தீமைகளும் அதிகமாக உண்டு. அதாவது உங்களுக்கு இது எல்லாமே இப்படி தான் சிறப்பு தான் அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு சில நேரம் உங்களுக்கு தீமைகளும் வரலாம், நன்மைகளும் வரலாம். அதனாலவே எச்சரிக்கையாக உங்களுக்கு இருக்க சொல்கிறாங்க. குறிப்பிட்டு நன்மைகள் சற்று தூக்கலாகவே நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். பொருளாதார நிலையில் சரிவு ஏற்படாது. உடல் நலனை கவனித்து கொள்வது ரொம்ப நல்லது. குடும்ப நலன் உங்களுக்கு சீராக இருக்கும். உங்களுடைய கௌரவம் அப்படின்னு பார்த்தா பாதிக்கப்படாமல் இருக்க நீங்கள் பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. குறிப்பாக நல்லோர் ஆசையை விரும்பி பெறுவீங்க. அன்றாட பணிகளுக்கு இடையூறு இருக்காது. ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் சற்று மட்டுப்பட வாய்ப்பு இருக்குது. பெரியோர் ஆதரவு கிடைக்கும். உங்களுடைய சௌகரியமான வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தும் சிறப்பாக கிடைக்கும். உத்தியோகத்தில் கெடுபிடி இருக்கலாம். மேலதிகாரிகளினுடைய குறிப்பாக நீங்கள் நடந்து கொண்ட ஒரு தொல்லை பிரச்சனை, இது எல்லாமே உங்களுக்கு யாரையாவது உங்களை தொல்லை பண்ணாங்க அப்படின்னா அந்த பிரச்சனையெல்லாம் இப்போ உங்களுக்கு இருக்காது. காவல், இராணுவம் போன்ற துறைகளில் உள்ளவங்க எச்சரிக்கையாக இருக்கிறது அவசியம் இல்லாதவங்க கிட்ட நீங்கள் எந்த பேச்சையுமே வச்சுக்காமல் இருக்கிறது உங்களுக்கு நல்லது. தேவையில்லாமல் நீங்கள் பேசுகிற பேச்சு உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தலாம். அதே போல் நீங்கள் யாருன்னே தெரியாதவங்க கூட பயணத்தை எப்போவுமே மேற்கொள்ள வேண்டாம். நன்மைகள் மிகுதியாக நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அவ்வப்போது சில தொல்லைகளை தவிர்க்க முடியாமல் கூட போகலாம். அதே போல் வியாபாரிகளுக்கு அளவான லாபம் வரக்கூடிய காலகட்டம். சிறு சிக்கல் தொழிலில் வரலாம். விவசாயிகளுக்கு ஏதாவது ஒரு குறை உண்டாகலாம். வழக்குகள் சம்பந்தப்பட்டவங்களுக்கு வீண் செலவுகள் உண்டாகலாம். பொருளாதார நிலை சீராக இருக்கும். குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கவும் வாய்ப்பு இருக்குது. அரசியல்வாதிகள் அடக்கமாக நடந்து கொண்டு அவப்பெயர் பெறாமல் காத்துக்கொள்வது ரொம்பவே நல்லது. பெரியோர் நல்லாசியை பெற்று வந்தால் நலம் விளையும். உடல் நலத்தில் அதிகமான அக்கறை உங்களுக்கு காட்டணும். முன்கோபம் காரணமாக சில நல்ல சந்தர்ப்பங்களை நீங்கள் பாழாக்கி விடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எச்சரிக்கையாக இருக்கணும். முன்கோபம் காரணமாக நீங்கள் எந்த விஷயத்தையும் போட்டு யாருக்கிட்டையும் பேசி அதை பெரிதுபடுத்துனீங்க அப்படின்னா அது உங்களுக்கே சங்கடத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கலாம். உங்களுடைய கௌரவம் சிறப்பானதாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். பெண்களுக்கு குடும்ப நலம், தாம்பத்தியத்தில் எல்லாமே உங்களுக்கு சீரான ஒரு குடும்பத்தில் தான் நடக்க போகுது. குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கலாம். பயணம் ஒன்றை மேற்கொள்ள வேண்டியது வரலாம். அதனால் சிறிதளவு பயணம் ஏற்படலாம். பொருளாதார நிலையில் அவ்வப்போது உங்களுக்கு ஒரு இக்கட்டு இருக்கும். அதாவது வர பணம் உங்களுக்கு கைக்கும் வாய்க்குமே சரியாக போயிடுச்சு, என்னால் வேறு எதுவும் பெரிதாக பண்ண முடியல,
சேமிக்க முடியல அப்படின்னலாம் வருத்தப்பட்டீங்கன்னா அதுக்கு ஒன்றும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். பொருளாதாரத்தை நீங்கள் இக்கட்டான நிலைமையை கூட தாண்டி பார்த்துக்க முடியும். சரி, இதே போல் காரியங்களில் உங்களுக்கு அதிகமான வெற்றிக்கு வாய்ப்பு இருக்குது. ஏதாவது ஒரு எடுத்த காரியத்தை சிறப்பாக நீங்கள் செய்து முடிக்கிறதுக்கான வெற்றிக்கான வாய்ப்பு அதிகம். அதனால் நீங்கள் அதை போட்டு பயந்துக்க வேண்டாம். பெண்களுக்கு குடும்ப நலம் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே சிறப்பாக இருக்கும். அதே போல் மாணவர்களுக்கு மதிப்பு அதிகமாக கிடைக்கக்கூடியதாகவும், பொறியியல், விஞ்ஞானம், கணிதம் போன்ற இனங்களில் புதிய முயற்சி உங்களுக்கு வேண்டாம். இருந்தாலும் உங்களுக்கு பாராட்டுகள் கிடைக்கும். கல்வியில் முன்னேற்றம் இருக்கும். சுத்தியோடு நீங்கள் செயல்படக்கூடிய நற்காரியங்களால் பலன் உங்களுக்கு ஏற்படும். புகழும் உண்டாகும். அவிட்டம் 3 மற்றும் 4 இந்த பாதங்கள் பார்த்திங்கன்னா இந்த ஆண்டு பணிகள் உங்களுக்கு பாதிக்கப்படாது. உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகளின் குறிப்பறிந்து நடந்து கொண்டீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லது. வீண் தொல்லைகளை உங்களால் தடுக்க முடியும். தொழில் பாதிக்கப்படாத மாதிரி நீங்கள் பார்த்துக்கணும். வியாபாரிகளுக்கு அளவான லாபம் உண்டு. தொழில் சிறக்கும். வியாபாரம் செழிக்கும். உங்களை வாழ வைக்கக்கூடிய பொறுப்பை உங்களை சார்ந்த பெரியோர்கள் ஏற்றுக்கொள்வாங்க. உங்கள் மீது அதிக அக்கறை காட்டுவாங்க. குடும்ப நலம், தாம்பத்தியம் எல்லாமே உங்களுக்கு சரியானதாகவும் தகுதி வாய்ந்த பதவிகள் உங்களுக்கு உண்டாகக்கூடியதாகவும் இருக்கும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வரக்கூடிய இந்த நாட்களில் உங்களுக்கு தொழில் சிறப்பாக இருக்கும். முதலாளி தொழிலாளி உறவு அன்போடு விளங்கக்கூடியதாக இருக்கும். விவசாயிகளுக்கு சிறு சோதனை உண்டாகலாம். இருந்தாலும் மனம் தளர வேண்டாம். தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படாமலும் அதற்காக மிகுந்த உழைப்பை நீங்கள் செலுத்த வேண்டியிருக்கும். குடும்பத்தில் சிறு சிறு சங்கடங்கள் ஏற்படலாம். இருந்தாலும் குடும்ப நலன் பாதிக்கப்படாது. விருந்தினர் வருகையும் விருந்தினராக செல்லக்கூடிய நிலையும் உண்டு. அதே போல் புத்திரர்களை நீங்கள் நல்ல முன்னிலைப்படுத்தி பெருமைப்படுத்தக்கூடியது உங்களுக்கு இந்த நேரத்தில் நல்லது. பூரட்டாதி 1, 2, 3 இந்த பாதங்களுக்கு எப்படிப்பட்ட பலன் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்களா, வரக்கூடிய நாட்களில் பெரும் தொல்லை உண்டாக இடம் இல்லை. மனதுக்கு இனிமை தரக்கூடிய சில நன்மைகள் நடக்கும். உங்களுக்கு அந்தஸ்து பாதிக்கப்படாது. முழு முயற்சியோடு செயல்பட்டு காரியங்களில் வெற்றி கிடைக்கும். பொருளாதார நிலையில் அவ்வளவு சௌகரியங்கள் ஏற்படுறதுக்கு இல்லை. தொழிலில் ஏற்றத்தாழ்வுகள் தவிர்க்க முடியாதது. வியாபாரிகளுக்கு லாபம் தடைப்படாது. கலைத்துறையினருக்கு பணிகள் சிறப்படையும். குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கும். அரசியல்வாதிகள் கௌரவிக்கப்படுவாங்க. ஆன்றோர் நல்லாசி கிடைக்கும். பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சனிக்கிழமைகளில் சிவன் கோவிலை வலம் வர்றது உங்களுக்கு ரொம்ப நல்லது. சிறப்பு பரிகாரமாக நவகிரகங்களுக்கு நெய் விளக்கு ஏற்றுவது இதெல்லாம் ரொம்ப சிறப்பு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசைகள் என்ன சொல்கிறாங்கன்னா, கிழக்கு, வடக்கு. நீங்கள் முக்கியமாக எந்த கோவிலுக்கு போய் வழிபாடு செய்வது நல்லது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருநள்ளாறு, கும்பகோணம், திருத்தணி இங்கெல்லாம் போய் வழிபாடு செய்கிறது நல்லது. நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓம் சம் ஸ்ரீ சனீஸ்வராய நமக என்ற இந்த மந்திரத்தை மட்டும் சொல்லி வழிபட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா போதுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாமே சிறப்பான நாட்களாகவே இனிமே அமையும். நீங்கள் போட்டு எதையும் குழப்பிக்கொள்ளாமல் இருப்பதே உங்களுக்கு நன்மையான ஒரு பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதே போல் சமீபத்தில் நான் எதிர்பார்க்காத ஒரு நல்ல விஷயம் என் வாழ்க்கையில் நடந்திருக்கு அப்படின்னு சொன்னால் மறக்காமல் அந்த கருத்துக்களையும் விஷயங்களையும் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. அதே போல் நான் இந்த வருடத்தில் இதை நான் எதிர்பார்த்து காத்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னாலும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. இது மட்டும் இல்லாமல் இன்னும் கும்பராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள்லாம் சொல்கிறாங்க அப்படின்னா, சகோதரர்களோடு கருத்து வேறுபாடு உண்டாகலாம். எச்சரிக்கையாக நீங்கள் இருக்க வேண்டியது நல்லது. வார்த்தைகளை பிரயோகிக்கும் போது ரொம்ப கவனமாக பிரயோகிக்கணும். பெண்கள் அடுத்தவர்களுக்கு உதவி செய்யும் போது கவனமாக இருக்கிறது நல்லது. செலவு அதிகரிக்கக்கூடியதாகவும் வீண் கவலை உண்டாகக்கூடியதாகவும் இருக்கும். கலைத்துறையினருக்கு கிரக சூழ்நிலை சாதகமாக இல்லாததால் சோம்பேறித்தனத்தை விட்டுவிட்டு நன்கு உழைப்பது வெற்றிக்கு வழிவகுக்கும். அறிவுத்திறன் அதிகரிக்கும். உங்களுடைய பேச்சு மற்றவர்களுடைய மயக்குவது போல இருக்கும். எங்கு இருந்தாலும் ருசியான உணவை உண்டு மகிழக்கூடியவர்களாக நீங்கள் இருப்பீங்க அப்படின்னு இன்னும் நிறைய தகவல்களை சொல்லிக்கிட்டே போகலாம். என்ன நண்பர்களே, இன்றைக்கி வீடியோவில் நாம் கும்பராசிக்காரர்களுக்கு இனிமேல் வரக்கூடிய நாட்களில் என்ன மாதிரியான பலன்கள் அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.